ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி விருச்சிக லக்னத்திற்கு 10 நாட்களுக்கான தினப்பலனை பார்க்க இருக்கிறோம். அக்டோபர் 29 முதல் நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும். முதல் நாள் அக்டோபர் 29 புதன்கிழமை, உத்திராட நட்சத்திரம். நமக்கு 3ஆம் இடத்துல மகர ராசியில் சந்திரன் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போகக்கூடிய அதே வேளையில் சூரியன் நமக்கு 12ல் இருக்கார், ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், சனியினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். கொஞ்சம் அலைச்சல் திரிச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும். அதே நேரத்தில் உறவுகளில் தேவையில்லாத சின்ன சின்ன ஈகோ வேலை செய்யும். இப்போ தொழிலில் அலைச்சல் இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம தொழில் சார்ந்த நடவடிக்கையில் இருப்போம். ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். பட் தொழிலை கெடுக்காது, தொழில் இல்லைங்கிற சூழ்நிலை வராது. மாலையில் 5:29க்கு திருவோணம் நட்சத்திரம். இது கொஞ்சம் பரவாயில்ல. இது மனமாற்றம் ஏற்படும். ஒரு இறை வழிபாட்டில் நாட்டம் இருக்கும். உறவுகளில் சிந்தனைகள் நமக்கு ஈடுபாடுகளை கொடுக்கும். ஆவணங்கள் சம்மந்தப்பட்டது, கமிஷன் வகை சம்மந்தப்பட்டது, ஐடி வகை சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் இன்வால்மெண்ட்டு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லை, நமக்கு தெய்வ அனுக்கிரகம், ஆன்மீகம் சார்ந்த நன்மைகள், உறவுகள் சார்ந்த நன்மைகள், குழந்தைகளால் மகிழ்ச்சி, பெரியவர்களால் மகிழ்ச்சி, பூர்வீகம், குலதெய்வம் இதெல்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள். இந்த திருவோணம் மறுநாள் வியாழக்கிழமை அக்டோபர் 30ஆம் தேதி மாலை 6:33 வரைக்கும் இருக்குது. சந்தோஷமாக இருக்கலாம். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். செவ்வாய் நமக்கு லக்னத்திலேயே குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். 9ஆம் வீட்டில் குரு இருக்கிறதுனால இன்றைக்கும் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்குது. பாக்கியஸ்தானம், அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாக இருக்குது. ஒரு வேலை செஞ்சோம் அப்படின்னா அந்த வேலைக்கு ஆஃபர் கிடைக்கணும் இல்லையா, அந்த ஆஃபர்லாம் நல்லா கிடைக்கும். சில பேருக்கு மேல் படிப்புக்கு சாதகமாக இருக்கும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட காரியங்களுக்கு வலுவாக இருக்கும். பிரயாணங்களும் சில பேர் ஏற்படுத்துவாங்க. கோவில் தீர்த்த யாத்திரைகளுக்கும் சாதகமாக இருக்கும். அக்டோபர் 31ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அவிட்டம் நட்சத்திரம், செவ்வாயினுடைய நட்சத்திரம். இப்போ செவ்வாய் குருவை போல செயல்படுகிறார், ராகுவை போல செயல்படுகிறார். இது மாலை 6:50 வரைக்கும். அதுக்கப்புறம் சதய நட்சத்திரம், ராகுனுடைய நட்சத்திரம். ராகுவும் குருவை போல தான் செயல்படுகிறார், ஆனால் 4ஆம் வீட்டில் இருக்கார். ராகுனுடைய உபநட்சத்திரம் சனியாக இருக்குது. சிறப்பாக தான் இருக்குது. அதாவது பாக்கியம் அப்படிங்கிறது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறது, அல்லது ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறது, ஒரு விஷயத்திலிருந்து இன்னொரு விஷயத்துக்கு மாறுவது, மேல் படிப்பு, அறிவு சார்ந்து ஈடுபடுவது, இதுக்கெல்லாம் சிறப்பாக இருக்குது. உறவுகளுக்கும் நல்லா இருக்கு. நவம்பர் 1ஆம் தேதி சனிக்கிழமை சதய நட்சத்திரம், மாலை 6:20 வரைக்கும், ராகுனுடைய நட்சத்திரம். ராகு என்ன பண்ணுறாரு, குருவாகவும் சனியாகவும் இயங்கிறதுனால நன்மைகளை தர்றாரு. தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் மாலை 6:20க்கு தொடங்குது. கும்பராசியில் சந்திரன். இந்த சந்திரன் பூரட்டாதியில் என்ன பலனை தர்றாருன்னா குருவனுடைய பலனை தான் தர்றாரு. குரு 9ஆம் வீட்டில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் இருக்கார், செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். க்ரியேட்டிவிட்டி மைண்டு, மேல் பார்வை பார்க்குறது, அரசியல் ஈடுபாடு, ட்ரஸ்ட்டில் ஆர்வம் இருக்கிறது, அறக்கட்டளைகள் தர்ம காரியங்களில் ஈடுபடுறது, கோவில் வழிபாடு, பூர்வீக சம்பந்தப்பட்ட நன்மைகள், பெற்றவர்கள் ஆசீர்வாதம் எல்லாமே சிறப்பாக இருக்குது. நவம்பர் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இதே பூரட்டாதி நட்சத்திரம் மாலையில் 5:03 தான் முடியுது. அதுக்கப்புறம் உத்திரட்டாதி நட்சத்திரம், சனியினுடைய நட்சத்திரம். சனி 5ஆம் பாவத்தில் இருக்கார், மீனராசியில் இருக்கார், குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார், ராகுனுடைய உபநட்சத்திரத்தில் இருக்கார். இன்றைக்கும் மகிழ்ச்சி நல்லாயிருக்கும், என்டர்டெயின்மெண்ட் நல்லாயிருக்கும், அருள் கிடைக்கும். ஆனால் உற்பத்தி சார்ந்த பொருள் சார்ந்த விஷயங்கள் அவ்வளவு திருப்தி இல்லை. வேலைக்கு தேடிட்டு இருக்கவங்களுக்கு தடையாகிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த 5ஆம் இடத்துல இருக்கிற சனினால்.
எல்லாமே 5ஆம் இடம் 9ஆம் இடம்ங்கிறது பொருள் வளத்துக்கு நல்லா இல்லை, ஆரோக்கியத்துக்கு நல்லா இருக்குது, ஆனால் உறவுகளுக்கு நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கணும். நவம்பர் 3ஆம் தேதி திங்கட்கிழமை உத்திரட்டாதி நட்சத்திரம் மதியம் 3 மணி 5 நிமிஷம் வரைக்கும் இருக்குது. அதனால் அதுக்கப்புறம் ரேவதி நட்சத்திரம் தொடங்கும்போது இந்த புதன் நம்ம லக்னத்திலேயே சனியினுடைய நட்சத்திரத்திலையும் சுக்கரனுடைய உபநட்சத்திரத்திலையும் இருக்கிறனால இன்றைக்கி நமக்கு மகம் சார்ந்த நன்மைகள், மூளை உழைப்பு சார்ந்த நன்மைகள், படிப்புக்கு நல்லா இருக்குது, க்ரியேட்டிவிட்டி மைண்டு மாதிரி செயல்படுறது, ஸ்மார்ட் ஒர்க்குக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நவம்பர் 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நண்பகல் 12:34 வரைக்கும் 5ஆம் இடத்துல சந்திரன், புதனுடைய சாரம், அதனால் அகம் சார்ந்த நன்மைகள். அதுக்கப்புறம் கேது நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் தொடங்குது. இப்போ தான் 10ஆம் வீட்டில் இருக்கிற கேதுவை போல் பலன் தருது. கேது சுக்கரனுடைய நட்சத்திரத்துலேயும் சனியினுடைய உபநட்சத்திரத்துலையும் இருக்கிறனால இன்றைக்கி நல்லா இருக்குது, சிறப்பாக இருக்குது, தொழில் பலம் கூடும். நவம்பர் 5ஆம் தேதி புதன்கிழமை பரணி நட்சத்திரம் காலையில் 9 மணி 39 நிமிடத்திற்கு தொடங்குது. இப்போ 5ல் இருக்கிற சந்திரன் மேசராசிக்கு 6ல் வந்துடுறாரு. சுக்கரனுடைய பலனை இன்றைக்கி தரப்போகிறாரு. சுக்கரன் 12ஆம் வீட்டில் இருக்கார். அதனால் வேலைக்கு நல்லது பண்ணும், வெளிநாட்டு வேலைக்கு சிறப்பு, ஒரு வேலை மாற்றி இன்னொரு வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கும் ஆதாயம் இருக்குது. தொழில் பண்ணுறவங்க மூலதனம் அதிகம் பண்ணுறதுக்கும் கூடுதலாக ஒரு பிரான்ச்சு போடுறதுக்கும் உண்டான சப்போர்ட்டு கிடைக்கும். நவம்பர் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 6:33க்கு கிருத்திகை நட்சத்திரம் சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் ராகுனுடைய நட்சத்திரத்திலையும் செவ்வாயினுடைய உபநட்சத்திரத்திலையும் போகிறாரு. ராகு நமக்கு 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலைக்கு நல்லது, உறவுக்கு நல்லதில்லை, ஆரோக்கியத்துக்கு நல்லதில்லை, ஏதாவது ஒரு ஆரோக்கிய செலவுகளை கொடுத்துக்கிட்டு இருக்கும். பட் வேலையில் பொறுத்த வரைக்கும் கூடுதல் கவனமாக, ஒர்க்லோடு அதிகமாக இருக்கிற மாதிரி நமக்கு அமைஞ்சிடும். ஏனென்றால் சூரியன் நமக்கு 12ஆம் வீட்டில் 4ஆம் வீட்டில் இருக்கிற ராகுவை போல செயல்படுறார். மறுநாள் நவம்பர் 7ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம் 6ஆம் வீட்டில் இருக்கிற சந்திரன் 7ஆம் வீட்டுக்கு வந்துடுறாரு. 7ஆம் வீடுங்கிறது என்ன? மகிழ்ச்சி, கணவன் மனைவி உறவு, குழந்தைகள் வழி செல்வாக்கு, கூட பிறந்தவங்க வழி சந்தோஷமாக இருக்கிறது, நண்பர்களும் ஆதாயமாக இருக்கிறது, புது புது கஸ்டமர்களை சந்திக்கிறது, திருமண காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நமக்கு சக்ஸஸ் ஆகிறது. இதெல்லாம் 7ஆம் வீட்டு சந்திரன் கொடுப்பார். தெய்வ அனுகூலம் கொடுப்பார். ஏன்னா சந்திரன் தான் நமக்கு பாக்கியாதிபதி, 9ஆம் அதிபதி. அவர் 7ஆம் வீட்டில் பலம் பெறுகிறார், தன்னுடைய நட்சத்திரத்தில் உச்ச பலம் பெறக்கூடாது. அதனால் இன்னைக்கு நாளில் நமக்கு உறவுகள்லேயும் சந்தோஷம், வேலை பார்க்குற இடத்துலையும் சந்தோஷம், ஒரு புதிய ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தி கொள்ள நமக்கு திட்டம் வகுக்கக்கூடிய நாளாக இன்ற நாள் அமையும் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.